வாசிப்போம். யோவான் 14:26 வாசிக்கிறேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு எல்லாம் போதித்து, பரிசுத்தாவியானவர் நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்ப பரிசுத்தாவியானவர் என்ன சொல்லுவாரு? உங்களுக்கு போதிப்பார், போதனைகளை நினைவூட்டுவார். இயேசு கிறிஸ்து சொன்னவைகளை தானே நாம் இங்கே போதிக்கிறோம். அவைகளை போதிக்கிற வேளையிலே அந்த போதனைகளை உங்களுக்கு நினைவூட்டுவார். போதனைகளை நினைவு கூறுவது எவ்வளவு நல்லது. Remembering a sermon or remembering the words of Jesus is very important, my friend. Not many people will remember the sermon. எத்தனை பேர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் என்ன செய்தி பேசணும்னு ஞாபகம் இருக்கு? எத்தனை பேருக்கு நம்முடைய ஃபாஸ்டிங் மீட்டிங்ல என்ன பேசணும் ஞாபகம் இருக்கு? Not many will remember, but the Holy Spirit of God will make you to remember. He will bring it to your remembrance. The reason why the Holy Spirit of God brings it to your remembrance is for you to be filled with strength and confidence and be filled with faith. விசுவாசத்திலே நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும், பலனிலே நிறைந்திருக்க வேண்டும், கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரணும் என்று உங்களுக்கு அவர் நினைவூட்டுவார். சொல்லுங்க, நினைவூட்டுவார். அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு வந்திருக்கிறது பிரியமானவர்களே? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைவூட்டுவார். நம்ம அந்த திங்கிங்லேயே இருக்க மாட்டோம். டக்குன்னு நமக்கு அன்னைக்கு பாஸ்டர் அந்த பிரசங்கம் பண்ணாரு, அந்த வார்த்தை நம்முடைய மனதுக்குள்ளாக வரும். நானும் வந்துட்டு வேதத்தை வாசித்துட்டு பாருங்க. ஒரு நாள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு நான் போயிருந்தேன். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சில பிரசங்கங்களை கேட்டும் இருந்தேன். இயேசு சொன்ன ஒரு சில வார்த்தைகளையும் நான் வந்துட்டு அந்த சம்பவங்களையும் நான் வசனத்திலே வாசித்து கொண்டும் இருந்தேன். அந்த நாள் காலையில் டெய்லி மார்னிங் ரீடிங்கில் அதை நான் வாசித்து விட்டு பிறகு காலையில் குடிச்சிட்டு ஒரு வேலைக்காக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு நான் போகிறேன். கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குள்ளே போன உடனே இவரை பார்த்தேன், அவரை பார்த்தேன், இவர்கிட்ட பேசுனேன், அவர்கிட்ட பேசுனேன். யாரும் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியல. யாரும் என்னுடைய குறை, அதாவது நான் கேட்கிற அதற்கு queryக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்கு யாரும் வந்துட்டு முன் வர மாதிரி தெரியல. சரி, என்னதான் பண்ணது? இவரை கேட்டால் சார் இப்போ வருவார், சார் அப்பா வருவார், நாளைக்கு வாங்க, இவரை பாருங்க, அங்கே போங்க, இங்கே போங்கன்னு சொல்லி ஒரே குழப்பமாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அவருடைய வார்த்தையில் என்ன சொன்னார்? என்ன சொன்னாரு? லாசரு கல்லறைக்குள்ளே அவன் வைக்கப்பட்டிருந்தான். ஆனால் இயேசு வெளியே வந்து ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்? பிதாவே, பிதாவே, ஐ நோ யூ ஹியர் மீ. நீர் என்னை கேட்பீர் என்பதை நான் அறிவேன். இதே வார்த்தை இயேசு சொன்னார். நீர் என்னை கேட்பீர் என்பதை நான் அறிவேன். எவ்வளவு கான்ஃபிடண்டா பேசுறார் பாருங்க. கல்லறைக்கு முன்னாடி நின்றுட்டு, பிதாவே நீர் என்னை கேட்பீர் என்பதை நான் அறிவேன், ஆகவே நான் சொல்லுகிறேன், லாசருவே வெளியே வா. அங்க இருக்கிற எல்லாருக்கும் முன்பதாக ஒரு காரியத்தை இயேசு சொல்லுகிறார். இயேசு என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்லுகிறதை பிதாவாகிய தேவன் கேட்பார் என்ற ஒரு நிச்சயம் அவருக்கு இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் தேவன் நீங்கள் சொல்லுகிற காரியத்தை கேட்கிறார். Your God listens to your prayer. நீங்க என்ன கேட்கிறீங்களோ, நீங்க என்ன சொல்றீங்களோ, உங்கள் ஆண்டவர் அதை கேட்கிறவராக இருக்கிறார். Your God is listening to your prayers. Don't think he's not listening to your prayers. He is listening to your prayers. Hallelujah. Amen. அப்போ இன்றைக்கு அந்த வார்த்தை என்னுடைய மனதில் இருந்தது. அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் நின்றுட்டு அந்த சம்பவம் சொல்லுது. இயேசு தன்னுடைய இரு கரத்தை மேலே உயர்த்தி சொன்னார் என்று அந்த சம்பவம் வேதத்தில் எழுதி இருக்கிறது. He lifted his hands and he said, Father, I know you hear me. Therefore I say, Lazarus, come out. இப்படியே கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்லாரும் முன்னாடி கையை உயர்த்தி, Father, I know you hear me. Help me. Finish the job and சொன்ன உடனே வராரு இன்ஜினியர், அந்த ஏஇஓ யாரோ ஒருத்தர் சஃபாரி போட்டு, கவர்மெண்ட் ஆஃபீஸர் சஃபாரி போட்டாலே அவர் கொஞ்சம் சீனியர் ஆள் தான். ஆமென். நல்லா வெயிட்டாக வராரு. வந்தோன்னே என்ன சார் என்ன வேணும் உங்களுக்கு? நேராக வராரு. அவ்வளோ நேரம் அங்கே தான் நிற்கிறார். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. கத்தலை.
நான் கத்தனதுனால வரல, கையை தூக்கி ஃபாதர் ஐ நோ யூ ஹியர் மீ, ஹெல்ப் மீ ஃபினிஷ் திஸ் ஜாப். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கடை நேராக வந்தார். சார் என்ன சார் வேணும் உங்களுக்கு என்னாரு? இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தேன், யாருமே கண்டுக்கல, இப்போ மட்டும் வந்துட்டீங்க எல்லாரும். யோசிக்கிறேன், அவர்கிட்ட சொல்லலை, சொன்னால் போயிட போகிறாரு. உட்கார வச்சாரு, உட்காந்தேன். வேலை பண்ற கூப்பிட்டாரு, திட்டுன்னு திட்டினாரு. என்னையா அவர் வந்திருக்கிறாரு, வேலை பண்ணி கொடுக்க மாட்டியா, சீக்கிரம் பண்ணி கொடுன்னா. சார் இப்போதான் சார் அவர் வந்தாருன்னா. அவன் இல்லை நீ சீக்கிரம் பண்ணி கொடுன்னு சொல்லி உட்கார வச்சு, சார் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, ஒரு பேப்பர் எடுத்து இது எழுதுங்கன்னாரு. என்ன பார்த்தாரு, நான் எழுத தெரியல. சரி அவரே எழுதுறாரு. என்ன எழுதணுமோ கடன்னு எழுதிட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல போய் அந்த அவர்கிட்ட கூட அந்த டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தது அதை போடு, உள்ள வந்துட்டு இதை ஃபில் பண்ணு, கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணு, வேலை முடிச்சு கூட அவர்கிட்ட ₹1 வாங்கலை. ஆமென். என்னை உட்கார வச்சிட்டாரு. டீ சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு மொத்த வேலையை என் பக்கத்திலே நின்று முடிச்சாரு. ஆமென். அல்லேலூயா. நான் வசனத்தை வந்துட்டு அதிகமாய் நம்புறேன். ஆனால் சில வேளையில் அதை ருசிக்கும் பொழுது அவ்வளவு இனிமையாக இருக்கு. அதே வார்த்தைங்க, ஃபாதர் ஐ நோ யூ ஹியர் மீ, இயேசு சொன்னார். அதே வார்த்தை நானும் சொன்னேன், ஃபாதர் ஐ நோ யூ ஹியர் மீ. இயேசு ரொம்ப பெரிய லாங் ப்ரேயர்லாம் ஒன்றும் செய்யலை, ஷார்ட் ப்ரேயர் தான், ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா அவர் எப்பவுமே பிதாவோடு உறவிலே இருக்கிறாரு. When you are in fellowship with God, even your one word can perform a miracle. When you are not in fellowship with God, you may have to pray long so that your emotions and your 5 senses will certify or assure you that yes, God has heard you. சில வேளையில ரொம்ப அதிகமா ஏன் ஜெபம் பண்ணணும், அப்பதான் நமக்கே ஒரு திருப்தி வரும். பிரதர் திருப்தியா இருக்கு, நான் ஜெபம் பண்ணிட்டேன். இது எதை பத்தி பேசணும்னா, இது உங்களுடைய ஆத்ம திருப்தி. 5 சென்சஸ் சொல்லுது, நீ ரொம்ப நீளமா ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் ஜெபத்தை கேட்டுவாரு. ஆனா பிதாவோடு உறவிலே இருக்கிற ஒரு மனிதன், பிதாவோடு ஐக்கியமா இருக்கிற ஒரு மனிதன், ஒரு வார்த்தை வேலை நடந்துடும். ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, ஃபாதர் ஐ நோ தட் யூ ஹியர் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஃபினிஷ் திஸ் ஜாப் ன்னு சொன்ன. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. வேலையை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன். அல்லேலூயா. 11 மணிக்கு போன 12 மணிக்கு லஞ்சுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு. நினைச்சே பார்க்கல. அங்கே போகிறப்ப பார்க்குறேன், இங்கே ஏதாவது நின்று வாங்கி சாப்பிட்டு திருப்பி மத்தியானம்லாம் இங்கே தான் இருக்கணும் போலன்ட்டு. ஆனால் வேலை முடிஞ்சுது. அல்லேலூயா. இது எப்படி நடந்தது? பரிசுத்த ஆவியானவர், நான் அங்கே நின்று கொண்டு என்ன செய்வது என்று சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என்ன செய்வது என்று சொல்லி தத்தளிப்போடு இருக்கிறேன், யாருக்கிட்ட பேசுறது என்று சொல்லி கஷ்டத்தில் இருக்கிறேன். நினைவூட்டுகிறார், அந்த போதனை நினைவூட்டுகிறார், வசனத்தை நினைவூட்டுகிறார். ஹலோ ஜபம் பண்ணுப்பா இந்த வார்த்தைன்னு சொல்லி அந்த இடத்துல எனக்கு நினைவூட்டுகிறார். ஒரு வார்த்தையை சொன்னேன், என் வேலை முடிந்தது. சோ இந்த போதனைகளை எல்லாம் கேட்கிற நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். வசனத்தை வாசிக்கிற நீங்கள் கவனமாய் வாசிக்க வேண்டும். எப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அதை நினைவூட்டுவார் என்று நமக்கு தெரியாது. ஏற்ற நேரத்திலே உங்களுக்கு அது நினைவில் வரும். பிரசங்கத்தை வாரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. வாரத்தின் தேர்ஸ்டே கேட்குறீங்க, சண்டே கேட்குறீங்க, ஈவினிங் கேட்குறீங்க, சில டெய்லி மெசேஜை கேட்குறீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாததெல்லாம் உங்களுக்குள்ள போய் உட்காருது. உங்கள் இருதயத்திலே வந்து எல்லாம் உட்காருது, உங்களுடைய மனதில் எல்லாம் போய் உட்காருது. ஏற்ற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைவை கொடுப்பார். ஆண்டவர் சொன்னார் இப்படியாக, நீ எதை பேச வேண்டுமோ அந்த நேரத்திலே உனக்கு நான் அதை கொடுப்பேன். Whatever you need to speak, that I will reveal to you at the right time ன்னு சொல்லிட்டார். நீ சுவிசேஷத்தை அறிவிக்கிற சில பேரையிலே உன்னை எதிர்த்து நிறைய பேர் வருவாங்க. சில அதிகாரிகள் உன்னை எதிர்த்து வந்து நிற்பாங்க. அப்ப என்ன பேசுறது என்று தெரியாம நீ தத்தளிக்காத. நீ என்ன பேசணும் என்பதை நான் உன் நாவல வைப்பேன்றாரு. ஃபர்ஸ்ட் அது உள்ளத்துல நீங்க வச்சாதான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் நினைவிலே கொண்டு வந்து உங்கள் நாவல அதை வைப்பாரு. ஒரு ரியலான சம்பவம் பாருங்க. ஒரு தேசத்தில் ஒரு பிரசங்கியார் வந்து அதிகமாக பிரசங்கித்து கொண்டு ஒரு பர்டிகுலர் சீரீஸை பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அந்த சீரீஸை பிரசங்கித்து கொண்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு விசுவாசியும் ஊழியமும் செய்து கொண்டிருக்கிற ஒரு நபர் அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தவறாமல் எல்லா நாளும் வந்துடுவார் சபைக்கு. தவறாமல் எல்லா போதனைகளையும் கேட்கிற பழக்கம் உண்டு. ரொம்ப உண்மையாக கேட்பார், உண்மையாக நோட்ஸ் எடுப்பார், உண்மையாக அதை போய் பார்ப்பார். ரொம்ப ஒரு பயபக்தியோடு இருக்கிற ஒரு மனுஷன், கர்த்தருடைய வார்த்தை மீது ஒரு தாகமாக இருக்கிற ஒரு மனுஷன், பற்றுதலாக இருக்கிற ஒரு மனுஷன். இப்படி வருடங்கள் கடந்து போயின. ஆமென்.
இப்படி ஒரு வருடங்கள் கடந்து போயின பிறகு ஒரு நாள் அவர் கார் எடுத்துக்கிட்டு அவர் வந்துட்டு வாகனத்தை ஹை ரோட்ல ஓட்டிட்டு போறாரு. வேற தேசத்துல வாகனத்தை ஓட்டிட்டு கொண்டு போகும் பொழுது திருடர்கள் அவர்களை வழிமறிக்கிறார்கள். திருடர்கள் வந்து அவர் காரை நிப்பாட்டுறாங்க. காரை நிப்பாட்டி துப்பாக்கி எடுத்து வைக்கிறாங்க அவர் தலையில. இவருக்கு ஒரே பயம், என்னடா திருடன் வந்துட்டான். அந்த தேசத்துலலாம் பார்த்தீங்கன்னா திருடர்கள் அதிகம். பொதுவாக வந்துட்டு திருட்டு காரியங்கள் நிறைய நடக்கும். அவங்க ரைட் ராயில் கன்னு பிஸ்டலே கையில் வச்சுருப்பாங்க, எடுத்து உங்கள் நெத்தி மேலே வச்சுருவாங்க. ஆமாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு பேசாமல் போகணும். ஏதாவது பேசினா என்ன பண்ணுவாங்க, புல்லட்டை உள்ளே இறக்கிடுவாங்க. ஏன்னா அந்த தேசத்தில் இருக்கிற திருடர்களுக்கு இதுதான் வேலை. ஆகவே அந்த தேசத்தில் இவர் இருக்கிறதுனால இவருக்கு தெரியும் அந்த திருடனுக்கு பற்றி, இவனுக்கு எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு தெரியும். அதனால் இவர் ஷாக் ஆகிட்டார். ஒரு செகண்ட் ஷாக்கில் இருக்கிறாரு. உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு கேட்குறாரு. சொன்ன மாத்திரத்தில் இவருக்கு பயம் வந்துடுச்சு. என்னன்னா எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாரு. இவர்கிட்ட ரொம்ப கரைவாக தான் காசு இருக்குது, ரொம்ப கூட இல்லை காசு. ரொம்ப காசு இல்லைன்னு சொல்லிட்டு டென்ஷனாகி சுற்ற போகிறாரு. என்னதான் பண்ண போகிறாரு ஒன்றுமே புரியலையே என்று சொல்லி பயத்தில் இருக்கிறாரு. என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற அளவு காசு இல்லைங்கன்னு சொன்னேன். இல்லை உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? இவ்வளோ தாங்க இருக்குது. எடுத்துவே அதை அந்த பானட் மேலே கார் மேலே எடுத்துவேன்னு சொன்னாங்களாம். அடுத்தது உன் ட்ரெஸ்ஸை கைட்டு வந்தாங்களாம். உன் ட்ரெஸ்ஸை கைட்டி கூட வந்தாங்களாம். உன் டை ஷர்ட்டு உன்னுடைய கோட்டு பேண்ட்டு ஷூ எல்லாத்தையும் கைட்டுவே மேலேன்ட்டாங்களாம். பஞ்சத்தில் இருக்கிற திருடம் போல. ஆமேன். சில திருடங்க பஞ்சத்தில் இருப்பாங்க. கோட்டு ஷர்ட்டு அதுக்குள்ள எல்லாத்தையும் கைட்டுன்றான். எல்லாத்தையும் கைட்டு மேலே வை. உன் காரு கீரு சாவியெல்லாம் எடுத்து மேலே வேண்டானா சொல்லுங்க. கார் சாவி, பேண்ட்டு ஷர்ட்டு கோட்டு பெல்ட்டு கில்ட்டு ஷூட்டு எல்லாம் தூக்கி மேலே வை. கையில் இருக்கிற வாலெட்டில் எடுத்து வை. வச்சுட்டு பார்க்காம திரும்பி போன்னு சொன்னானோ. இவர் கலெக்டிட்டே இருக்கிறப்போ டக்குன்னு ஒன்று பரிசுத்த ஆவியானவர் நினைவுக்கு கொண்டு வராராம். அந்த பாஸ்டர் பண்ண ஒரு போதனையை. இதுக்கு தான் சொல்கிறது, போதனையை கவனமாக கேட்கணும், அப்போ தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஆமேன். டக்குன்னு பரிசுத்த ஆவியானவர் ஒன்று சொன்னாராம் இவருக்கு. மகனே ஏன் பயப்படுற? யார் திருடன் வந்துட்டு சுயமாக ஒரு மனுஷன் திருடுவானா? ஒரு மனிதன் வந்துட்டு திருடுற, பொதுவாக வந்துட்டு ஒரு மனிதன் திருட வரவன் அது அவன் செய்யறானா இல்லை அவனுக்கு பின்னாடி சத்துரு அவனை நடத்துதா? சத்துருவின் செயல் தானே அது. இந்த திருட்டு வேலையை செய்ய வைக்கிறது சத்துருவின் செயல். மகனே பயப்படாத, கட்டளை கூட அந்த பிசாசை வெளியே போன்னு சொன்னாராம். இவர் சொன்னார், ஆண்டவரே என்ன ஆண்டவரே பிசாசை ஓட்டுன்றீங்களா? இவனை திருட்டு போய் ஆண்டவரை கண்ணை தூக்கி நெத்தியில் வச்சு தான் பிசாசை ஓட்டுன்றீங்க. பிசாசு தான் அதெல்லாம் செய்யும். திருடம் இன்னொருத்தனுக்கு பிசாசு திருடவும் கொல்லவும் அழைக்கும் வருகிறான், வேறொன்றுக்கு வர்ற. ஸோ கர்த்தர் சொல்கிறாரு பயப்படாத. வசனத்தை ஞாபகம் பெற்றுறாரு. பயப்படாத. அவனை வந்து கட்டளை கொடு. கமாண்ட் த டெவில் டு கெட் அவுட் ஆஃப் ஹிம்ன்றாராம். அந்த பாஸ்டர் பண்ண போதனை கமாண்ட் த டெவில் டு கெட் அவுட் ஆஃப் ஹிம் என்று சொல்லி பரிசுத்தாவியானவர் அந்த போதனை நினைவூட்டுறாராம். இவர் வந்துட்டு ஒரு மாதிரி பயந்துக்குன்னு மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கெட் அவுட்ன்ட்டு. ஒன்றும் நடக்கலை, எடுத்து வை எல்லாத்தையும் கார் மேலான்றான். அவன் என்ன ஆண்டவரே ஒன்றும் நடக்கலைன்னு மனசுக்குள்ளே சொல்கிறான். வாயை திறந்து சொல்லுன்னாராம். ஆமேன். உடையார் மனசுக்குள்ளே பேசணும், நான் மனசுக்குள்ளே பேசணும், வாயை திறன்னாராம். ஏசு நாமத்திலே வெளியே போ அப்படின்னு அவன் சொல்லியிருக்கார். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கெட் அவுட். அவன் சொன்னான் வாட்னு கேட்டானா? கேட்குற மாதிரி சொல்லுனாரா கர்த்தர். ஆமேன். கேட்குற மாதிரி சொல்லு. ஏன் பயப்படுற? கேட்குற மாதிரி சொல்லு. திருட வந்துன்னா எல்லாத்தையும் தொலைச்சிட்ட, இப்போ ஏன் பயம்? சொல்லு வாயை திறந்து. Father, in the name of Jesus I command that demon to get out of this man ன்னு சொன்னாராம். அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸ்டன் அவன். அப்புறம் சொன்னாரா கர்த்தர், கேட்டல பிரசங்கம், நீ எதை கட்டுகிறாயோ பூமியிலே பரலோகத்திலே அது கட்டப்படும், நீ எதை கட்டவிழ்க்கிறாயோ பூமியிலே பரலோகத்திலே அது கட்டவிழ்க்கப்படும். வசனம் எங்கே இருக்கு? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீங்கள் இப்படியே என்ன பார்த்துட்டு இருந்தால் அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சது. மத்தேயு 18 whatever you bind on earth is bound in heaven, whatever you loose on earth is loosed in heaven. அடுத்த வார்த்தை கர்த்தர் இதை சொல்லனால, in the name of Jesus I command the devil coming by using this man to ruin my life, I bind the devil ன்னு சொன்னாராம். சொல்லுங்க, I command the devil behind this man to be bound in the name of Jesus சொன்னாராம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? in the name of Jesus get out. அடுத்தது in the name of Jesus I bind the spirit, the demon that is operating through this man. இவனுக்கு ஒண்ணுமே புரியலையாம். கன் எடுத்து பின்னாடி பாக்கெட்ல வச்சுக்கிட்டானா, திருப்பி நின்று இவனை பார்த்துக்கினே இருக்கிறானா. ஏன்னா அதுதான் அவன். ஆனா அந்த ஆவி அவன் ஆளுக பண்ணதால கண்ணை பிடிக்கின்னு இவங்கிட்ட கொள்ளடிச்சிக்கின்னு ஓடுறான். In the mighty name of Jesus I command you devil get out, I bind you in this man சொன்ன உடனே கன் எடுத்து பின்னாடி அடிச்சுட்டு கம்மன் பிலிவர்மா நின்று இருக்கிறானா. அப்படியே நிற்கிறானா. அப்படியே கர்த்தர் சொன்னாரா எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கோன்னாராம்.
ஒன்று ஒன்றா எடுத்து மாட்டுறான், கோட்டு கீட்டு ஷர்ட்டு எல்லாத்தையும் மாட்டின உடனே அவங்கிட்ட காசை கேளுன்னாரான். நீ உன் காசை கொடுக்காத, அவங்கிட்ட காசை கேளு. திருடங்கிட்ட காசு வாங்க முடியும், விட்டா போதுன்னு ஓடுற ஆள் தான் இருக்கு. ஆனால் வசனம் இருந்தால் திருடனே காசு கொடுக்க வச்சிடலாம். வசனம் இருக்கணும், இல்லைன்னா உங்களை மட்டும் அடிச்சிடுவான். வசனம் இருக்கணும். சொன்னாரா, இஃப் யூ ஹேவ் சம் மனி கேன் யூ கிவ் மீன்னு கேட்டானா. வாட்னு கேட்டானா. கிவ் மீ சம் மணி என்னாரான். டக்குன்னு அவன் பர்சத்துக்கு கொடுத்துட்டானா. இஃப் யூ ஹேவ் சம் மனி கிவ் மீ இப்படிலாம் சொன்னால் பட்டரில் கிவ் மீ த மணி ஓடியா எடுத்து டக்குன்னு கொடுத்துட்டானா கையில். அவள் தான் முடிஞ்சு போச்சு. ஆமென், அல்லேலூயா. அப்புறம் திருடன் சொன்னான், நான் காசெல்லாம் கொடுத்துட்டேன், போகிற வழியில் நான் ட்ராப் பண்ணிட்டியா ஊர்லன்ட்டு. சரி ஏறி உட்காரு ஃப்ரண்ட்லன்னு சொல்லி திருடனை ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுக்கின்னு கார் எடுத்துக்கின்னு கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கின்னு கத்தரை துதிச்சிக்கின்னு ஒரு போதனை நினைவூட்டினதினாலே காரு தப்பிச்சது, கோட்டு தப்பிச்சது, இவன் ஜீவன் தப்பிச்சது, இவன் காசு தப்பிச்சது, கொஞ்சம் காசு வந்துடுச்சு. டெரிமைஸோட புக்கு பாருங்க, அந்த புக்கு கூட என்கிட்ட இருக்குது. எங்கே இருக்குன்னு தெரியல, ரொம்ப பழைய புக்கு. ஒரு ஃபுல் புக் படித்தேன், இவ்வளோ தடி புக்கு அது. இந்த பைபிள் தடிஸாக இருக்கும் அந்த புக்கு. அதை படிக்க படிக்க சாப்டர் பை சாப்டர் அந்த கதை அவ்வளோ சுவாரஸ்யம். டெரிமைஸோட அவ்வளோ அற்புதம் அந்த புக்கு. சொல்கிறார் அவ்வளோ அற்புதமாக. ஆமென். ஜெயத்தோடு போனார். ₹1 கொடுக்கல அந்த திருடன்கிட்ட. ஆனால் திருடனுடைய காசுலாம் வாங்கிக்கினார். ஆமென். கடைசியில் போகிறப்ப சர்ச்சை அட்ரஸை கொடுத்து அமைச்சிருக்கிறாரு, வந்து சேரு சர்ச்சுக்கு சண்டேன்ட்டு. ஆமென். வந்து சேரு ஆலயத்திற்கு, நீ அங்கே தான் வர வேண்டியவன். இது இல்லாமல் வேலை, ஆலயத்துக்கு வா. நீ எப்படி பிழைக்கணும்ட்டு பிதா உனக்கு கற்றுக் கொடுப்பாரு. நீ எப்படி பிழைக்கணும்னு இயேசு உனக்கு சொல்லுவார். நீ எப்படி வாழணும்ட்டு அவர் உனக்கு கற்றுக் கொடுப்பாரு. கற்றுக் கொடுக்கறது மட்டுமில்லை, உன்னை தொட்டு ஆசீர்வதித்து உன்னை வாழ வைப்பார். இப்படி வாழாத, ஏன்னா நீ பிதாவின் சாயலிலே ரூபத்திலே அவரை போல இருக்கிற. நீ எப்படி வாழணும்? ராஜாவை போல வாழணும். பயந்து பயந்து ஒளிந்து ஒளிந்து திருடனை போல வாழாத, தைரியமா வாழு. இன்னும் 4 பேருக்கு நன்மை செஞ்சிருக்கிற வாழு. அதை இயேசு உனக்கு கற்றுக் கொடுப்பாருன்னு சொல்லி கடைசியில் அவனை மெம்பரே ஆகிட்டாரு. ஹலோ, இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் ஒரு போதனை, ஒரு பிரசங்கத்தில் ஒரு நிமிஷம் பேசின வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் நினைவூட்டினார். அதை நினைவூட்டினதினாலே எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்து தப்பினார். நீங்களும் வந்துட்டு இதெல்லாம் கேட்குற நீங்கள் ஏதோ செய்தியாக கேட்காதீங்க. நாளைக்கே நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரி போகிறீங்க, உங்கள் நண்பர் அட்மிட் ஆகிறாங்க, அங்கே போயிட்டு கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். ஏதோ ஒரு பிரசங்கத்தின் வார்த்தையை ஞாபகப்படுத்துவார், ஏதோ கேட்ட செய்தியை ஞாபகப்படுத்துவார். அந்த இடத்துல கையை தூக்கி வச்சிங்கன்னா ஹாஸ்பிட்டல் அவர் இருக்க மாட்டார், வீட்டுக்கு வந்துடுவார். ஆமென், அல்லேலூயா.